கோவமா பேசுறாதா பேசு. வறுமை, கடன் சுமைன்னு டார்க்கான தீமை எடுத்து படம் பண்ணியும் கிரிட்டிக்ஸால மட்டும் இந்த படம் பாராட்டப்படல. அந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்டா மாறிச்சு. சினிமால ஃபைட் பண்ற யதார்த்தத்தை தாண்டின ஹீரோக்கள் மத்தியில நம்மள ஒரு பையன்கிற இமேஜ்ல மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிக்க ஆரம்பிச்சாரு பாக்யராஜ். ஸ்கிரீன் பிளேல இவர் தொட்ட ஒவ்வொரு படமும் தமிழ் சினிமாவுக்கு புதுமையான கதைகளா இருந்துச்சு. ஒரே நேரத்துல 2 கல்யாணம் பண்ணி அதை சமாளிக்க அவர் படுற பாட்டை காட்டின பாமா ருக்மணி எல்லாம் தியேட்டர்களை திருவிழா கோலமாக்குச்சு. பகல் பொழுதுல பாமா ஆத்துக்கு போயிடு, ராத்திரி பொழுதுல ருக்மிணி ஆத்துக்கு போயிடு. எப்படி வேற வேலை வெட்டிக்கே போவானாங்கறியா? ஓஹோ, அது ஒண்ணு இருக்கோ. சினிமாக்குள்ள காலடி எடுத்து வச்சு தன்னோட திறமையை மட்டும் நம்பி ஷார்ட் பீரியட்ல தமிழ் சினிமாவோட முக்கியமான டைரக்டரா மாறின பாக்யராஜோட அடுத்த அவதாரம் ஆடியன்ஸை மட்டும் இல்ல சினிமாக்குள்ள இருக்கிறவங்களையே அதிர வச்சது. 1980 வந்த ஒரு கை ஓசைங்கிற படத்துல கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், தயாரிப்புன்னு அத்தனையும் அவரே எடுத்து பண்ணினதோட ஹீரோவாவும் நடிச்சாரு. இந்த படத்துல வாய் பேச முடியாதவரா நடிச்சிருப்பாரு. பாக்யராஜுக்கு மிகப்பெரிய பிரேக் கொடுத்தது மௌன கீதங்கள். கல்யாணத்துக்கு அப்புறம் வர ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னால பிரிஞ்சு போற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பல வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில நடக்கிற திருப்பங்கள் தான் இந்த படத்தோட கதை. அவளை ஒருத்தன் தொட்டிருந்தா அவனையும் எரிச்சிருப்பான், அவளையும் எரிஞ்சிருப்பான். குடும்ப உறவிய ரொம்ப யதார்த்தமாவும் அதே சமயம் பயங்கர என்டர்டெய்னிங்காவும் பாக்யராஜ் இந்த படத்துல சொல்லியிருப்பாரு. இங்க நான் ஸ்டாஃப், நீங்க மேனேஜர். பேச்சுவார்த்தைகள் அந்த எல்லைக்குள்ள இருந்தா நாகரிகமா இருக்கும், இல்ல நான் கொஞ்சம் அநாகரிகமா நடக்க வேண்டியிருக்கும். வெற்றியால ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு பல லாங்குவேஜஸ்ல இந்த படம் ரீமேக் ஆச்சு. ரிலீஸ் ஆன எல்லா லாங்குவேஜ்லயுமே மெகா ஹிட் ஆச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவிகளும் பெண் ரசிகைகளும் பாக்யராஜா அவங்களோட சொந்த வீட்டு பிள்ளையா நினைச்சு தத்தெடுத்து கொண்டாடினாங்க. ஒரு டைரக்டர் ஒரு வருஷத்துல இப்படி பேன் இந்தியா லெவல்ல ஹிட் கொடுக்கறதெல்லாம் சாதாரணமான விஷயமே இல்ல. ஆனா பாக்யராஜ் இதே வருஷத்துல மௌன கீதங்களை தொடர்ந்து இன்னும் 3 படங்கள்ல நடிச்சு டைரக்டும் பண்ணினாரு. அதுல ஒண்ணு இன்று போய் நாளை வா. தங்களோட தெருவுக்கு புதுசா கூடி வர ஒரு அழகான பொண்ணு கரெக்ட் பண்ண 3 வெட்டி பசங்க பண்ற சேட்டைகளை காமெடி கலந்து அவ்வளவு எங்கேஜிங்கா இந்த படத்துல பண்ணிருப்பாரு பாக்யராஜ். உனக்கு சாமர்த்தியம் இருந்தா நீ பாரு, எனக்கு சாமர்த்தியம் இருந்தா நான் பாக்குறேன். கிளம்புங்க. நீதான் இதுக்கு நீதிபதி, என்ன சொல்றேன்? சாரி பிரதர், நானும் இந்த கோதாவில குதிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு வரைக்குமே டைம்லெஸ் படமா இருக்கு இது. இந்த படத்தோட காமெடி ட்ராக் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா இது தெலுங்குல ராதா கல்யாணம்னு ரீமேக் பண்ணாங்க. ஏன் நம்ம மாடர்ன் தமிழ் சினிமால கூட இந்த கதையோட இன்ஸ்பிரேஷன்ல நிறைய காமெடி படங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஐயோ, காலையில நம்ம வீட்டுக்கு ரேஷன் வாங்க சொன்னதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டோமே. இப்ப அடுத்தவங்க வீட்டுக்கு ரேஷன் வாங்குறத பார்த்தா அப்பன் தோட உரிச்சிருவானே.